என்ன பசிக்குதா? காதுல விழலையா? திங்கிறதுக்கு வேணுமா? என்னதான் வேணும் உனக்கு? தண்ணியா? ஏப்பா தம்ம ஒன்று விடுப்பா. டேய் இன்னும் உனக்கு காணண்டா. பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். விடுற பார்த்துட்டு தானே இருக்கேன். டேய் டீ எல்லாம் உனக்கு கிடையாது, போடா. அதான் சொல்றாங்களே, போடா போட்டு தள்ளுறேன். ஏய் போடா, டீ எல்லாம் கிடையாது, போடா. ஏய் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்கேயே வந்துட்டு இருக்க. போட்டோண்ணா போடா. விடு பாசு. மணி கொடுத்து அனுப்பிய. கொடுத்து தொலை. அம்மம்மா சின்ன புள்ள, அப்பப்பா சின்ன புள்ள, தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க புள்ள. அம்மம்மா சின்ன புள்ள, அப்பப்பா சின்ன புள்ள, தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க பிள்ளை. அம்மம்மா சின்ன புள்ள, அப்பப்பா சின்ன புள்ள, தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க பிள்ளை. அடிக்க மாட்டோம், சரக்கடிக்க மாட்டோம், சண்டே மட்டும் காலேஜுக்கு மட்டம் போட மாட்டோம். தம் அடிக்க மாட்டோம், ஊரை சுத்த மாட்டோம், ஜீன்ஸ் பேண்ட்டை எப்போதும் துவைச்சு போட மாட்டோம். அம்மம்மா சின்ன புள்ள, அப்பப்பா சின்ன புள்ள, தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க பிள்ளை. மெடல் வாங்க ஆசைப்பட மாட்டோம், அரிய வச்சாலும் ஒரு பண்ண மாட்டோம். பெட்டி கடை பாக்கிய செட்டில் பண்ண மாட்டோம், விட்டு போகும் ரப்புன்னு வெட்டி விட மாட்டோம். இன்டர்நெட்
கிட்ட கூட பார்க்க மாட்டோங்க எஸ்எம்எஸ் தத்துவங்க பேச மாட்டோங்க தண்டச்சோறு பட்டம் ஏதும் கட்ட வேணாங்க தண்டவாளம் போல எங்கள் நட்பு தானுங்க அம்மா அம்மம்மா அம்மம்மா சின்ன புள்ள அப்பப்பா சின்ன புள்ள தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க புள்ள அம்மம்மா சின்ன புள்ள அப்பப்பா சின்ன புள்ள தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க புள்ள I like to make you mine. I got it. What you need? பண்ண போனா பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் பொம்பளைங்க பொம்மைகளை தொட்டு பார்க்க மாட்டோம் கண்ணாடிய பார்த்தா கண்ணடிக்க மாட்டோம் கெட்ட கெட்ட வார்த்தையில பாட்டு பாட மாட்டோம் முன்ன பின்ன பார்த்து பொண்ணு முகத்தை பார்ப்போங்க முறைச்சி பார்த்தாங்கன்னா சிவத்த பார்ப்போங்க இஷ்டம் போல இந்த வயசை என்ஜாய் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுவோம் அழக்கண்டா எஸ்கே பாருங்க அம்மா அம்மம்மா அம்மம்மா சின்ன புள்ள அப்பப்பா சின்ன புள்ள தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க பிள்ளை அம்மம்மா சின்ன புள்ள அப்பப்பா சின்ன புள்ள தப்புக்கள் செஞ்சாலும் என்னாலும் உங்க பிள்ளை இன்னைக்கு நிறைய நோட்ஸ் கொடுத்தாங்கல்ல இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல ஆமாடி ஹலோ என்னாச்சு எக்ஸ்கியூஸ் மீ என்னது என் மனசு ரொம்ப நாளா சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் படிச்சுட்டு முடிவு சொல்லுங்க வெயிட் உங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தான் என்னால உங்க யாரையும் லவ் பண்ண முடியாது ஏன்னா நான் ஆரான லவ் பண்றேன் சோ உங்க அப்ளிகேஷன் எல்லாம் வேக்கன்ட் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் வாங்கடி போலாம் இவளுக்கு மட்டும் உள்ள லெட்டர் எக்ஸ்கியூஸ் மீ அந்த லெட்டர் என்கிட்ட கொடு நான் வேக்கண்டா தான் இருக்கேன் இவளு என்னமோ நினைச்சு பாத்தியாடி வெக்கத்தை பாத்தியா இவளுக்கு இப்பதான் கண்ணு தெரியுதா பாத்தியா போலாமா வாடி போலாம் நான் சொன்னேன் அவன் கேட்கவே இல்லை நண்பா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது கண்டினியூ பண்ணு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா கை கொடு நண்பா கைய கொடுங்க நண்பா கலக்கிட்டீங்களே வரணுமா பார்க்கலாம் என்னாச்சு உங்களுக்கு என்ன நண்பா சொல்லியிருந்தா காலேஜுக்கே ட்ரீட் வச்சு கலக்கிருப்பேன்ல நடத்து என்னடா இது ஆளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறானுங்க மச்சான் மறைக்காம உண்மை சொல்லு எங்களுக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்கு கரெக்டா என்னமோ நடந்திருக்கு இவன் மறைக்கிறான் எவ்வளவோ கனவோட இருந்தேன் ஆனா அந்த கனவெல்லாம் கனவாவே போயிடும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏய் சும்மா ஆளுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க என்ன விஷயம்னு நீ அது சொல்லு சும்மா நீ நடிக்காதப்பா ஜஸ்ட் மிஸ் சந்தியா முந்திக்கிட்டா சந்தியாங்கிறது யாரு அங்க இருக்கா ஏய் இங்க சந்தியா யாரு அதோ
சந்தியா ம்? ஏய் நீ தான் சந்தியாவா? எஸ். என்ன படிக்கிற? ஆனந்த விகடன். என்ன நக்கலா? இந்த காலேஜ்ல என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். என்ன லவ் பண்றியா? என்ன என்ன லவ் பண்றியான்னு கேட்டேன். என்ன லவ் பண்றியா பண்ணலையா? உங்களை தாங்க லவ் பண்றா. ஏய் நான் இவகிட்ட கேட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏய் சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. இனிமே என்ன லவ் பண்றேன்னு யார்கிட்டயாவது சொன்ன, நீ மட்டும் இல்ல நீங்க 4 பேருமே அவ்வளவுதான். ஓகே? முருகா, அண்ணாச்சியை பத்தி உனக்கு தெரியாது. ஆயுசு முடிஞ்சவன் தான் அண்ணாச்சியை வச்சுக்கிறேன். உனக்கு வயசு இருக்கு, உன்னை நம்பி ஃபேமிலி இருக்கு. நல்லா யோசிச்சுக்க. அண்ணாச்சியை எடுத்து சாட்சி சொல்லதான் போறியா? கடவுளுக்கு வேணா பயப்படலாம், கண்ட கண்ட காலி பள்ளிக்கெல்லாம் பயப்பட முடியுமா? கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு துட்டு சம்பாதிக்கிற அண்ணாச்சி தானே. அண்ணாச்சிக்கு வேணா நீ பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன முருகா சொல்ற? நான் டிசைட் பண்ணிட்டேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு போக தான் போறேன், சாட்சி சொல்ல தான் போறேன். புரியாம பேசாத முருகா. அண்ணாச்சி சட்டத்தையும் சர்க்காரையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு. அதனாலதான் தைரியமா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்க. அதுக்கு மேல உன் இஷ்டம். இந்த பாரு, அண்ணாச்சி தான் இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டத்து மேலேயும் ஜட்ஜி மேலேயும் எனக்கு எப்பவும் நம்பிக்கை இருக்கு. அண்ணாச்சி நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கிறேன். அண்ணாச்சிக்கு எதிராக சாட்சி சொல்றியா? கீழ் கோர்ட்ல சொல்லாத, மேல் கோர்ட்டுக்கு அனுப்புறேன், அங்க போய் சொல்லு. கிளம்புங்கடா போலாம். எங்கடா? கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்து பட்ட பகல போலீஸ் கண் முன்னாடி தானே வெட்டியிருக்கானுங்க. போலீஸ்காரங்க பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாங்க. அவங்க யாருன்னு உனக்கு தெரியல. அண்ணாச்சியோட ஆளுங்க. அண்ணாச்சி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. எவனா அந்த அண்ணாச்சி? அண்ணாச்சி நான் பெரிய இவனா? ஆமாடா, அண்ணாச்சியோட பவர் தெரியா பேசாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவர் ஆட்சி தான். ஆமாண்டா, அதை புரிஞ்சுக்க. அவரை பகிச்சுக்கிட்டா அவ்வளவு நல்லது இல்ல. அப்போ நடக்கிற அநியாயத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? டேய், உன் எய்ம் என்ன? போலீஸ் ஆகணுங்கிறதானே? முதல்ல போலீஸ் ஆகு. பவர் உனக்கு தானா வரும். அப்புறம் இந்த அண்ணாச்சி இல்ல, நீ நினைச்சா எந்த அண்ணாச்சியையும் ஜெயிக்க முடியும். அதான் நமக்கு நல்லது. அதை விட மச்சான், நாயர் கடையில 4 டீ சொல்லு. நாயருக்கு நல்லது. ஐயோ, காமெடி பண்ற நேரமாடாது. உன்னெல்லாம் சொல்லு. என்ன கந்தசாமி, வலி ஜாஸ்தியா இருக்கா? நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கம்மா. ட்ரெஸ்ஸிங் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு. அம்மா கொஞ்சம் வெளியில இருக்கம்மா. கொஞ்சம் இருங்க, பாக்குறேன். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா. இங்க வலி இருக்கா? ரொம்ப வலிக்குது. சரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டியாமா? இந்தாங்க மேடம், ரெடியா இருக்கு. சரி, வலிக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். தூக்கம் வந்துடும், நல்லா தூங்கிடுங்க, சரியா போயிடும். சரி. அவ்வளவுதான் கந்தசாமி, பொறுத்துக்கோங்க. அப்சர்வேஷன்ல இருக்கட்டுமா? ரொம்ப சரி மேடம் சொன்னார்னா என்ன வந்து கூப்பிடுங்க. ஓகே மேடம். ஓகே கந்தசாமி, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, தைரியமா இருங்க. டாக்டர், ராத்திரியில மூச்சு வாங்கிட்டு தூங்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். சரியாயிடுமா? நான் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் ஒழுங்கா கொடு. வீட்ல இருந்து கோழி பிரியாணி அது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க கூடாது, தெரிஞ்சதா? சரிங்க டாக்டர். பேஷண்ட் பெட்ல ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? என்னப்பா எப்படி இருக்க? உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? வலிக்குதா? வலிக்குது டாக்டர். இதோட அந்த பாட்டில் எடுத்துடலாம். மாத்திரை ஒழுங்கா பார்த்து கொடுங்கப்பா. என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன் டாக்டர். சரி, ஓகே. பயப்பட ஒண்ணும் இல்ல. டாக்டர் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். லட்சுமி, உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா, நேத்து என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்ன அடி அடிச்சிட்டாருமா. உடம்பெல்லாம் வலி. உனக்கு உன் புருஷன் தாண்டி பிரச்சனை. போ, எப்பவும் கொடுக்குற மாத்திரையை வாங்கிட்டு போ. அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரி, போ. குட் மார்னிங் டாக்டர்.
உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். அப்புறம் தூக்கம் வந்தாலும் நல்ல கனவு வர மாட்டேங்குது. அப்படி நல்ல கனவு வந்தாலும் நயன்தாரா கனவுல வர மாட்டேங்கிறா. த்ரிஷா வந்தா வேணாம் நான் சொல்லிட்டு போறேன். அம்மாட்ட பேசுற பேச்ச பாரு, நல்லா வளர்த்துருக்கவன. சரி சரி, என்ன வேணும்? செமஸ்டர் எக்ஸாம் வருதுமா. ஓகே. அதுக்கு அரியர்ஸ் ஃபீஸ் கட்டணும். கேஷ் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு போ. படிச்சியா ஒழுங்கா செமஸ்டருக்குலாம்? அதெல்லாம் எழுதிக்கலாமா? படிக்காம போய் எழுதிடுவேன். உன்ன இந்த தத்தி பசங்களோடலாம் சேராதன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? கேக்குறாங்க பாரு. இவனால தான் நாங்க கெட்டு போறோம். எங்களால அவன் கெட்டு போறோம்னு சொல்றீங்களாமா? ஓகே போங்க. சரிம்மா. ஓகே டேக் கேர். பை. ஓகே வரமா. பாத்து போங்க. கேரியா சார் கொஞ்சம் வாங்க சார். என்னடா? உட்காருங்க சார். என்ன விஷயம் சொல்ற? சார் உங்க முகத்தையும் இந்த செவத்தையும் எவ்வளவு நேரம் சார் பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறது? ரொம்ப போர் அடிக்குது சார். அதுக்கு சார் ஒரு டிவி இருந்தா எடுத்து கொண்டு வைங்க சார். ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏய், அதெல்லாம் பெரிய பெரிய தப்பு செய்யறவங்களுக்கு தான். உங்களை மாதிரி பிட் பாக்கெட் கேஸ்க்கெல்லாம் டிவி தர மாட்டாங்க. சார் அப்படின்னா 1 மணி நேரம் வெளியில விடுங்க சார். பெரிய தப்பா செஞ்சுட்டு வந்துடுறேன் சார். அடிச்சு மூஞ்சிக்கு இருந்தாலும் பேத்து போடுவேன் ராஸ்கல். சார் மரியாதையா பேசுங்க சார். எங்களை மாதிரி ஆளுங்க தப்பு செய்யறது உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் சார். என்னடா சொல்ற? புரிஞ்சுக்குங்க சார். ஏய், நீ என்னடா சொல்ற? சார் எங்களை மாதிரி ஆளுங்க இந்த வேலை செய்யலனா போலீஸ் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சார்? ஆமையா, அவன் சொல்றத பார்த்தா நியாயமா தான் இருக்கு. என்ன சார் யோசிச்சு பாருங்க சார். இவனுங்களை என்ன செய்யலாம்? வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், பொழுது போல நாங்க அதான் பேசிட்டு இருந்தோம். லாக்அப்ல வச்சு உங்களை போடுறேன், நல்லா பொழுது போவோம் சார். பின்ன என்னையா, போய் இந்த காத்தான பிடிச்சிட்டு வாங்க. காத்தானா? சார் அவன் பெரிய ரவுடி சார். அவன் பெரிய ரவுடியா, நீங்க பெரிய போலீஸியா? சார் அப்படி நல்லா கேளுங்க சார். ஆமா சார். நீங்க சும்மா இருடா சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னையா? நம்ம ஆரான கொஞ்சம் கூட அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு தைரியமா இருக்கும் சார். எதுக்கு நீங்க காக்கி ட்ரெஸ் போடுறீங்க? போயா போய் பிடிச்சிட்டு வாங்க அவனை. ஓகே சார் போங்க. இருடா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அவர்தான் கவனிச்சார்ல பையா. ஏண்டா உங்களுக்கு பொழுது போலியா? இதோ பெரிய லட்டியா எடுத்துட்டு செல்லுக்குள்ள வரேன், பொழுது அதனால போயிடும். பாதி அண்ணனுக்கு கொடு. அண்ணனுக்கு கொடு, நீயே சாப்பிடாத. சரிம்மா. இந்தானே. ஐ அப்பா. அப்பா. என்னப்பா ஸ்கூலுக்கு போல? லீவ்ப்பா. ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களா இல்ல நீங்க ஸ்கூலுக்கு லீவ் லீவ்ப்பா. விட்டீங்களா? இப்ப விளையாடுங்க. சரிப்பா. எங்க நேத்து நைட் டியூட்டியா? போலீஸ்காரங்களுக்கு ராத்திரியாவது பகலாது எல்லா நேரமும் டியூட்டி தான். சரி அண்ணி எங்க? அதோ உட்காந்துருக்காங்க. அண்ணே உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்டாரா? சாப்பிடல. சாப்பிடலையா? எங்க இருக்காரு? பார்த்த வேலையும் போயிடுச்சு. பெத்த மகள் நினைச்சு வேற மனசு உடைஞ்சு போயிருக்காருப்பா. அண்ணே நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா அப்படின்னு உங்க தம்பி நான் இருக்கேன்ல, சந்தோஷமா இருக்கேன்னு. நீங்க இப்படி இருக்கனால அண்ணி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு. உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோமோன்னு அண்ணன் ஃபீல் பண்றாருப்பா. என்னங்க நீ இப்படி பேசுறீங்க? ஒரு தாய் தாப்பா ஸ்தானத்துல 2 பேர் இருந்தானே என்ன படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குனீங்க. கடமை எப்படி கஷ்டமாகும். இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு அண்ணனுக்கும் சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணுங்க. வாங்கண்ணே. அண்ணே சந்தியா ஃபோன் பண்ணாலா? காலையில ஃபோன் பண்ணா. டூர் முடிஞ்சிருச்சான், நாளைக்கு வந்துருவேன்னு சொன்னா. அப்படியா? சரி வாங்கண்ணே, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். வாமா சந்தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நாளா வரல? செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு. ஓ அதான். அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இவ்வளவு நேரமா என்னடி அப்படி பேசுவா? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதா? இல்ல. அதான் என்னன்னு தெரியலையே. அவகிட்டே கேட்போம். இந்த வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருந்த வீட்டுக்கு வாயே, என் பசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரீ தான், கண்டிப்பா வரேன். சரி ஓகே டாக்டர், நான் வரேன். ஓகே டேக் கேர். தேங்க் யூ. சரிங்க, சாரியா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. என்னாச்சுடி, உடம்பு சரியில்லையா? நத்திங்யா, டாக்டர் எங்க ரிலேஷன் தான். அப்படியே போற வழியில அவங்கள பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏய் போலாமா? ஏ சந்தியா உண்மையை சொல்லு, என்ன அந்த டாக்டர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய் இல்ல, 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். போலாமா? போலாமே. வணக்கங்க. இவன் தாங்க என் பொண்ணை லவ் பண்றது. இவன் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு எனக்கு கிடைக்காது.
இவன் தானா? ஆமாங்க, ஏதாவது செய்யுங்க. நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. வரேங்க. வரேன். வணக்கம் அண்ணாச்சி. இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் என் பையன் எனக்கு கிடைக்க மாட்டான் அண்ணாச்சி. இந்த பொண்ணு உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது செய்யுங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் அண்ணாச்சி. ஏய், இந்த ஜோடியை தான் பிரிக்கணுமா? சரி அண்ணாச்சி. என்னப்பா அது? நல்ல நேரம் முடிய போது இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப ராசியான ஸ்டேஷன். இங்க நடந்த எந்த கல்யாணமும் டைவர்ஸ் ஆனதே இல்ல. கவலைப்படாதீங்க. மாலை கொடுப்பா. தம்பி, உங்க அப்பா அம்மா எனக்கு கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத. மாலையை மாத்திக்கோங்க. இந்தவா மாலை மாத்து. 2 பேரும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். மாலை போடு. ரொம்ப நன்றி சார். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. ஆனா இது அண்ணாச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்ச நாளைக்கு அண்ணாச்சி கண்ண படாம பாத்துக்கோங்க. ஆரான், குறிப்படி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லாங்க. ரொம்ப நல்லது சார். Thank you. வாழ்த்துக்கள். Thank you. வாழ்த்துக்கள். Thank you. Congrats. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you. வாங்க போலாம். ஆரான், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் ஆரான். பரவாயில்ல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். கவலைப்படாதடா. நீங்க எவ்வளவு ரொம்ப ரிஸ்க் நன்றி. எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருமா. நான் எடுத்ததெல்லாம் ரிஸ்கே இல்லை. இனிமே உங்களுக்கு தான் ரொம்ப ரிஸ்க். எங்கேயாவது போயிடுங்க. எங்க இருக்கீங்கன்னு எனக்கு கூட தெரிய வேணாம். எங்கேயாவது இருங்க, ஆனா நல்லா இருங்க. சரியா ரான்? சிவா, இவங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா பஸ் ஏத்தி சரி விட்டு மச்சான், கவலையே படாத. எல்லாத்தையும் நான் பத்திரமா போயிடுங்க. நல்லா இருங்க. சரிடா, கூட வந்து பார்த்து பஸ் நல்லா ஏத்து இருங்க. வாங்க வரேன். சரி, வாங்க போலாம். இருங்க, போயிட்டு வாடா. வா. அடிச்சுட்டு வாங்கடான்னா அடி வாங்கிட்டு வந்திருக்கிறானுங்க. நீங்க அடி வாங்குனீங்கன்னா வலிக்கிறது உங்களுக்கு இல்லடா, எனக்கு. எனக்கு வெளியில பேசுறவன் அண்ணாச்சி ஆளுங்க அடி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவான். மத்தவங்களுக்கு உயிர் பயம் இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு மரியாதை. ஒரு சின்ன சின்ன பொடியனை போய் பெரிய ஆளாக்காதீங்கடா. இதை எத்தோட விட்டுருங்க. இன்னொரு தடவை இப்படி வந்து நின்னீங்க. அம்மா, எரியுதுமா. சின்ன காயம்தான், சரியா போயிடும். கொஞ்சம் படுத்துக்கோ. அம்மா. தண்ணி படாத மட்டும் பாத்துக்கணும். சரிம்மா. Within 2 days you will be all right. பாத்து மெதுவா. அம்மா, இப்போவாது என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டீங்களாம்மா? ஏம்மா எதுவுமே கேட்காம இருக்கீங்க? I know about my son. நீ எது செஞ்சாலும் சரியா தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே, டேக் கேர். அம்மா, வாங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் பெத்தவங்க உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க.
அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஏன் பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க? ரெஸ்பான்சிபிள். அம்மா அவன் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை பண்ணான். நல்ல விஷயத்துக்காக அடிதடின்னு போகணுமா? எல்லாத்துக்கும் மேல உங்க உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். போங்க போய் பாருங்க. ஓடி போன கழுதிங்க ஒழிஞ்சு போச்சுன்னு கம்மன் இருக்காம காச்சு மூச்சுன்னு கத்துனீங்க. பெத்தவங்க தொல்லை தாங்க முடியாம தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லிடுவேன். இந்த பையனை மானான்னு சொல்லல, பிரிக்கணும்னு சொன்ன அண்ணாச்சி பிரிச்சுட்டாரு. அழுகிறத விட்டுட்டு அடக்கம் பண்ற வேலையை மட்டும் செய்யுங்க. அண்ணாச்சி தலையிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானே. ஏய் யாரா அவன்? அவன் வேலைக்கு ஆக மாட்டான் மச்சான். என்னடா அப்படி சொல்ற? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. அதெல்லாம் விட்டுதல்ல. அவனுக்கு நாம தானே இருக்கோம். நாம தான் உதவி பண்ணணும். யாரா அங்க ஆரன்? யாரா? ஏய் நீயா? நீ யாரா ஆரன்? யாரா? நீயா? 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 ஏய் ஏய் ஆரா நான் தான்டா. ஏய் எங்கால் மேல கை வச்சியா? எவ்வளவு திமிரு அவனுக்கு. ஏய் இல்ல சார் அடிக்காதீங்க சார். நான் அண்ணாச்சி சார். சார் சார் அண்ணாச்சிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நீ மட்டும் இல்ல இந்த ஸ்டேஷனே இருக்காது. என்ன காசி இவ்வளவு தூரம்? வா வா காசி உட்கார். வா வா காசி வா உட்கார் காசி. இவங்க எல்லாம் நம்ம பசங்க சார். அப்படியா? சொல்லவே இல்ல சார். என்ன சார்? ஏடா சொல்ல சொன்ன காசி? அவர் போய் சொல்றாரு. இல்ல காசி, வரவன் போறவன்லாம் அண்ணாச்சி பேரையே சொல்றானுங்க. யாரு நம்ம ஆளு வெளியே ஆளுன்னு தெரியல. அதான் அந்த குழப்பானதை போச்சு. நீ தப்பா எடுத்துக்காத காசி. இது சரியான நடிப்பு போலீஸ் காசி. ஏய் முதல்ல சொன்ன காசி. என்னத்தரா சொன்னீங்க? விட்டுனா பதில் பேந்துரும். அண்ணாச்சி ஆளுங்க தெளிவா சொல்லியிருந்தா மேல கை வச்சிருப்பாடா. அதானே யோ ஃபைன் அட் ஒன். எல்லாரும் வெளியே அனுப்பியா? ஓகே சார். நீ கூட்டு போ காசி. ஒன்னும் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எஃப்ஐஆர் போடல, நீ கூட்டு போ. டேய் இங்க நடந்த விஷயத்துல அண்ணாச்சி கிட்ட சொல்லிடாதீங்க. சரி காசி. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாதீங்க. அண்ணாச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. பாவம் இந்த எஸ்ஐக்கு தான் பிரச்சனை. என்ன காசி இது தெரியாம நடந்து போச்சுட்டு இதை போய் சீரியஸ் ஆகிட்டு இருக்க. நீ கூட்டு போ காசி. நீ கூட்டு போ. பசங்களை கூட்டு போ. கிளம்பு. நான் பாத்துக்கிறோட பிரச்சனை. கிளம்பு. கூட்டு போ. கூட்டு போ. போயிட்டு வர சார். நீ போப்பா, தயவு செய்து வராத. கிளம்பு. வாங்கடா. யோ போலீஸ்கார நிலைமைய பாத்தியாயா? கஷ்டப்பட்டு கண்டு அக்கிஷ்ட புடிச்சு உள்ள தூக்கி போடுவோம். எவனோ ஒருத்தன் வந்து அண்ணாச்சி ஆள் ஈஸியா வெளியே கூட்டு போயிடுவானுங்க. நம்ம என்ன அரசாங்கத்துக்கிட்ட வேலை செய்யறோமா இல்ல அண்ணாச்சி கிட்ட வேலை செய்யறோமானே புரியலையா? அடுத்த அக்கிஷ்ட கூப்பிட்டு தொலையா. பெரிய கலவரமே நடக்குது தலைவர் வெளியே. அடுத்து உங்களை தான் தலைவராக போட்டாங்கன்னு ரொம்ப ஆவேசமா இருக்காங்க நம்ம தொண்டர்கள். என்னையா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம ஆளுங்க எல்லாம் கொளுத்து போயிருக்காங்க. மறுபடியும் உங்களை தலைவர் ஆகலன்னா கொளுத்தி போடுவாங்களாம். கொளுத்தி
தலைவரே, நம்ம கோஷ்டி பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு டெல்லியில இருந்து ஆள் வந்தாச்சு. சரி சரி போ போ. தலைவர் படுங்க 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 டக்குன்னு படுங்க. வணக்கம். நமஸ்தே. பரவாயில்லே படுத்துக்குங்கோ. இப்படி கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்தா கட்சிக்கு கெட்ட பேர் தான் வரும். இதை ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்கோ? நாங்க எங்க ஜி அடிச்சுக்கிறோம்? தொண்டர்கள் தான் அடிச்சுக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒண்ணும் கிடையாது ஜி. சார் அப்பப்ப இப்படி கலவரம் பண்ணாதான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும். இல்லனா நம்ம கட்சி இருக்கிறதே மக்கள் மறந்து போயிடுவாங்க சார். சரியா? 2 பேருக்கு எப்படி தலைவர் பதவி கொடுக்க முடியும்? கொடுக்கலனா தொண்டர்கள் தீ குளிப்பாங்க. அப்புறம் நீங்க தான் பதில் சொல்ல வேண்டி வரும். சரி விடுங்கய்யா. இனிமேல வையாபுரி தலைவரா இருக்கட்டும், நீ துணை தலைவரா இரு. அதனால கோவிந்தன் துணை தலைவர் தானேனு ஆடக்கூடாது. 2 பேரும் தலைவர் மாதிரி தான். புரிஞ்சுதா? நீங்க அடிச்சுக்கிறது ஸ்டேட்லயே மட்டும்தான் தெரியுது. டெல்லியே திரும்பி பாக்குற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அப்படியா சொல்றீங்க? செஞ்சிரும். முருகா வா. அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ யாரும்மா? திடீர்னு என் காலில் வந்து விடுற? என்ன விசேஷம்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதுக்கு தான் கோயிலுக்கு வந்தேன். ஓ, என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருமா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கோவிலுக்கு வந்தா சுவாமியை தவிர மத்தவங்க காலெல்லாம் விழக்கூடாது. தெரிஞ்சுதா? தேங்க்ஸ்மா. ஐஸ் ஐஸ் குடுமா. சரி, பழம் சாப்பிடுறியா? காயா கொடுத்துருக்கான். டேய், நான் இங்க பேசிட்டு இருக்க, நீ எங்க பாத்துட்டு? வாமா. உன் பேர் என்ன? சந்தியா. ஜிஆர்கே காலேஜ்ல பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர். ஜிஆர்கே காலேஜா? இவனும் அங்கதான் படிக்கிறான், 3rd இயர் பிஎஸ்சி. தெரியாது? அப்படியா? உங்க பேரு? ஆரான். ஆறாமுதன். செல்லமா ஆரான்னு கூப்பிடுவோம். ஹாய் சொல்லு. ஹாய். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். எங்க வீட்ல எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஓகேம்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. Bye. Bye. நல்ல பொண்ணுடா. இந்த காலத்து பசங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு போகுதுங்க. இந்த பொண்ணு அழகா கால்ல வந்து விழுது. இந்த பொண்ணை நீ தானே கூட்டிட்டு வந்து என் கால்ல விழ வச்ச. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா. அவ யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஆஹா, அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது. உனக்கு அந்த பொண்ணு தெரியாது. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். அப்புறம் எதுக்கு உன்னை பார்த்து அந்த பொண்ணு இப்படி கண்ணடிக்கிறா? அம்மாவே ஏமாத்துறியா? வணக்கம் அண்ணாச்சி. வாங்கய்யா நிரந்தர தலைவர்களா? என்ன சமாச்சாரம்? ஒன்னும் இல்ல அண்ணாச்சி, இந்த எதிர்கட்சிக்காரங்க நம்ம ஆட்சியை கவுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ஏரியால தங்கத்துறை இருக்கான்ல, அவன் தலைமையில ஊர்வலம் நடத்துறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா நம்ம ஆட்சி மட்டும் இல்ல, எங்க தலைவர் பதவியும் கோவிந்தா தான். அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அண்ணாச்சி. நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்வலம் நடக்க கூடாது அண்ணாச்சி. அவ்வளவுதானே? இந்த ஊர்வலம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது ஊர்வலமா இருக்காது. அத நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி உங்களுக்கு சேர வேண்டியது. அண்ணாச்சி சொன்ன மாதிரியே செஞ்சிடணும். யோ, அரசியல்வாதி மேடையில கொடுக்கிற வாக்குறுதி நினைச்சியா? சொன்னா சொன்னதுதான். வணக்கம் அண்ணாச்சி. வாயா தொழிலதிபரே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி, உங்க புண்ணியத்துல. ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணாச்சி. எந்திரியா எந்திரியா. என்னையா கால் எல்லாம் விழுந்துகிட்டு? அண்ணாச்சி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அண்ணாச்சி, அதான் உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அண்ணாச்சி. பிறந்த நாள் அதுவுமா கோயிலுக்கு போகாம என்ன பார்க்க வந்திருக்கேன்? நல்லா இருக்கா? அண்ணாச்சி, நீங்க இருக்கிற இடம் தான் அவருக்கு கோயில். நீங்க தான் அவருக்கு கடவுள் அண்ணாச்சி. அது மட்டும் இல்ல, அவர் சிறந்த தொழிலதிபர் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு அண்ணாச்சி. எல்லாம் உங்களால தான் அண்ணாச்சி. நீங்க போட்ட பிச்சை தான். விட்டா பெரிய அரசியல்வாதி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சா என்ன மட்டும் இல்ல அண்ணாச்சி, யார வேணாலும் அரசியல்வாதியாவும் ஆக்கலாம், அதோகதியாவும் ஆக்கலாம் அண்ணாச்சி. பொழைச்சுக்குவாயா? பொழைச்சுக்குவான். இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. யோ நிறுத்து அண்ணாச்சி. இதுக்கு முன்னாடி என்ன நீ பாத்திருக்கியா? இல்ல அண்ணாச்சி. சரி எடு.
எப்படா வந்தீங்க? நாங்க அப்பவே வந்துட்டோம். ஏதாவது பாத்தீங்களா? A to Z பார்த்துட்டோம் மச்சான். இல்லடா, செமஸ்டர் வருதுல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தாலே தெரியுதே. அப்ப என்ன நம்பல? அப்படியே நம்பிட்டோம். என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதாடா? அப்படியெல்லாம் நினைக்கல மச்சான். ஆனா ஒண்ணு மச்சான், எந்த பைத்தியமும் தன்னை ஒரு பைத்தியம்னு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்படிங்கிற? ஆமா மச்சான். சரி மச்சான், ஒண்ணும் இல்ல. உன்னை நம்ம மெசேஜ் வர சொன்னாரு, அது சொல்லலாம் தான் மச்சான் வந்தோம். முதல்ல அவரை போய் பாரு. இதை முதலே சொல்லி தொலை வேண்டியதானே? காதா, உன்னை இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டாரு, வீம்பு பண்ணாம வந்துரு. வேணாம் காத்தா, சொன்னா கேளு. போலீஸ் மேல கை வைக்காத. நல்லதுக்கு இல்ல, மரியாதையா வந்துரு. போலீஸ் போயிடுவாங்களா? சொன்ன முதவ வந்திருக்கலாம். வா, அடி வாங்காம வர மாட்டியா? வெல்டன் நாரான், உங்களை மாதிரி யூத்துக்கெல்லாம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் இந்த மாதிரி ரவுடி பசங்களாம் எங்களால ஈஸியா பிடிக்க முடியுது. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் பெரிய போலீஸ் அதிகாரியா வருவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெல், வாட் யூ லைக்? ஹேவ் காஃபி, டீ ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? சார், காஃபியே சொல்லிருங்க சார். உனக்கு இல்லையா? இல்ல பரவாயில்ல சார். Anyhow, all the best. Best of luck. தேங்க்யூ சார். வரேன் சார். Sure. என்ன காசி, இந்த காத்தான அண்ணாச்சியாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அண்ணாச்சி அமிச்சாரு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நம்ம ஏரியால ஒரு மேட்டர் நடக்க போகுது. அது அண்ணாச்சி கண்டுக்க வேணாம்னு சொல்ல சொன்னாரு. அதான வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நேரில் வரணும், போன்லயே சொல்லிருக்கலாமே. எல்லாம் ஒரு மரியாதை தான். அது சரி, அண்ணாச்சி கேட்டதா சொல்லு. சரி, நீ போ காசி, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். ஏய், நில்றா. ஏய், நில்றா. ஏய், நிக்க முடியலையா? நில்றா. நில்றா. ஏய், தொடடா. டேய். யோ, ஓடி வா. ஏய், நில்லுடா. உங்களை இன்னைக்கு வெச்சாம விட மாட்டேன் உன்னை. நில்றா. தொலைடா. காசு வேணா, காசு விட்டுடு. காசு நமக்குள்ள வீணா பிரச்சனை வேணாம். தேவையில்லாத என்கிட்ட மோதாத. 5 வருஷமோ 6 வருஷமோ உள்ள போயிட்டு வெளியில வந்தா முதல்ல ஒன்ன வேண்டா போடுவேன். அண்ணாச்சியால் கிடையாது, இவன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ஒண்ணு பண்ணாத, விட்டுடு காசி. வேண்டாம் காசி, நீ அவனை ஒண்ணும் பண்ணாத.
அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைன்னா பிரச்சனை பெருசான காசு. என்னடி விஷயம்? என்னன்னு தெரியலையே, திடீர்னு வர சொல்லியிருக்கான். மறுபடியும் ஏதாவது திட்டிட போறாண்டி, அதான் எனக்கே டென்ஷனா இருக்கு. சரி சரி, நீ பயப்படாம பேசு. ஆராம், what a surprise! First time உங்ககிட்ட இருந்து phone. Any good news? Any bad news? சொல்லு, என்ன விஷயம்? நான் உன்கிட்ட தனியா. இவ்வளவு நேரம் நீ தனியா தானே இருந்த, பேசிருக்கலாமே. இல்ல, உன்கிட்ட மட்டும் தனியா. நீ வாங்கடி போலாம். ஏய் வெயிட், எந்த ரகசியமா இருந்தாலும் நீ ஓப்பனா பேசலாம். கொஞ்ச நாளாவே எனக்கு தூக்கமே வரல. கரெக்டா? கரெக்ட். பசிக்கும், ஆனா சாப்பிட முடியாது. எஸ், அதேதான். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்களே எத்தனை தமிழ் சினிமால பாத்திருக்கோம். அதுவும் திருட்டு சீடியில இல்ல, தியேட்டர்ல போய் பாத்திருக்கோம். ஏய் வாங்கடி, அவளை கூப்பிடுறீ. உனக்கு மட்டும் என்ன தனி ஷோவா காட்டுறாங்க, வாடி. இப்ப சொல்லு. சொல்லலாமா வேணாமா? ஐ லவ் யூ சந்தியா. வாட்? நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த தமிழை டிரான்ஸ்லேட் பண்றதெல்லாம் வேண்டாம், எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். இல்ல சந்தியா, நீ எப்பவும் என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இருப்பியா? என்ன பயந்துட்டியா? சும்மா. ஐ அம் வெரி ஹாப்பி. I too love you. மழையே மழையே மார்கழி மழையே மனசுக்குள்ளடை மழையே சுகமே சுகமே தாய்மடி சுகமே அதை போலும் சுகமே விரல் சேர்த்து கை கோர்த்து நாம் நடப்போம் வீதியிலே நொடிதோறும் முழு வாழ்வை இனி வாழ காதலிலே மேகம் தாண்டியும் மேலே உள்ளது அன்பே ஆகாயம் நீ நான் தாங்கிய தேகம் நீங்கியும் காதல் அது வாழும் மழையே மழையே மார்கழி மழையே மனசுக்குள்ளடை மழையே சுகமே சுகமே தாய்மடி சுகமே அதை போலும் சுகமே நதியினில் ஆடும் நிழல் போல தொடுவேன் காதலி விழிகளை மூடும் இமை போல அணைப்பேன் பாரடி அசைந்திடும் காற்றில் இசை போல வருவேன் காதலா அலை தொடும் கடலில் கரை போல இருப்பேன் நானடா இதமாய் நீயும் பார்க்கும் போது நெஞ்சம் இனிக்கிறது இதழ்கள் மூடிச் சிரித்தாய் அன்பே இதயம் சிலிர்க்கிறது மழையே மழையே மார்கழி மழையே மனசுக்குள்ளடை மழையே சுகமே சுகமே தாய்மடி சுகமே அதை போலும் சுகமே
புதையலை போல உனக்குள்ளே வசிப்பேன் காதலி உயிரையும் கடந்து உனக்குள்ளே முழுசாய் பாரடி மழையே மழையே மார்கழி மழையே மனசுக்குள்ளடை மழையே சுகமே சுகமே தாய்மடி சுகமே அதை போலும் சுகமே அம்மா குட் மார்னிங் டாக்டர் அம்மா. குட் மார்னிங். அப்படி என்ன என் பிள்ளைக்கு இப்ப டீப்பா யோசனை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி இந்தா டைம் ஆச்சு, காஃபியை குடிச்சிட்டு காலேஜ் கிளம்பு. ஓகே மேம். வலிக்குதுமா? என்ன வலிக்குதா? அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. காலங்கத்தால எழுந்து பாலை காய்ச்சி புள்ளைக்கு வேணுமேனு மொட்டை மாடி கொண்டு வந்து காஃபியை கொடுத்தா நீ காஃபியை குடிக்காம சாசர கடிச்சிட்டு இருக்க. யாரு சார் அந்த பொண்ணு? பொண்ணா? என்னம்மா சொல்ற? உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற அந்த பொண்ணு. அப்படிலாம் யாரும் இல்லம்மா. நல்லா நடிக்கிறடா. நம்புமா. சரி ஓகே, நான் நம்பிட்டேன். 100% நம்பிட்டேன். மா ஒரு சின்ன பையனை நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைங்களா? இல்லவா பல்ல தட்டி தொட்டில போடுறேன். சரி சின்ன பிள்ளை சார், உங்க கல்யாணத்துக்கு அம்மாக்கு இன்ஃபர்மேஷன் உண்டா? என்னம்மா? ஓகே ஓகே, ஐ அம் சீரியஸ், 100% சீரியஸ். ஓகே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சீரியஸா ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்கம்மா? காஃபி மட்டும் தான் குடிக்கணுமா? சாஸ்ல எல்லாம் கடிச்சு தின்ன கூடாதா? அம்மா டென்டிஸ்ட் இல்லடா. மா என்னம்மா நீங்க சும்மா சும்மா அதே சொல்லிட்டு வாங்கம்மா. அதான் விஷயம் தெரிஞ்சுச்சுல, வாங்க. அடவா. ஏய் மாமலடு, ஏய் எட்ரா 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 சீக்கிரம். சீக்கிரம் வரா, அண்ணா சந்திரகால குர்ரா. யோ என்ன சட்டம் கிட்ட எல்லாம் பேசுற என்கிட்ட? உனக்கு கள்ள ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனது சும்மாவா? நான் இந்த ஏரியாவுல என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அத நீயோ உன் கவர்மெண்டோ செய்ய வேண்டாம்னோ செய்ய கூடாதுனோ சொல்லக்கூடாது, புரியுதா? ஏய் அண்ணா சொல்லி போகுது. என்னடா நம்மளடா விட்டு போறாரு? எதனா முக்கியமான வேலையா இருக்கும்டா, விடுறா. ஆமாண்டா, நம்ம அடுத்த கடை பாப்போம். டேய் அடுத்த தடவை உணவு கொடுக்கணும், எல்லாம் கொண்டுடுவேன். இங்க வா இங்க வா இங்க வா. டேய் நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நல்லா போற. டேய் டேய் நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்ன போய் இங்க கொண்டு வந்து நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சொல்றா, யாரா என்ன கொண்டு வந்து சேர்த்தது? சொல்றா, இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? டேய் டேய் என்ன யாரா கொண்டு வந்து சேர்த்தது? சொல்றா, நீயா சொல்றா, யாரா கொண்டு வந்து சேர்த்தது? ஏய் 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 சொல்றா, சொல்லி தொலைங்கடா. ஹலோ எஸ்பி சார்.
எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். ஹலோ சார், ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. என்ன விஷயம்? சொல்லுங்க டாக்டர். அங்க பாருங்க சார் யாருன்னு. நீங்களா? நீங்க வரீங்க டாக்டர்? எப்படி இதெல்லாம்? எனக்கு புரியல. எனக்கே ஷாக்கா இருக்கு. எப்படி வந்தாருன்னு தெரியல. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? சொல்லு எஸ்பி, நான் பைத்தியமா? அண்ணாச்சி கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணாச்சி. டாக்டர், அண்ணாச்சி நார்மல் தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல. ஏய், என்ன 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 கேட்ட? என்ன கேட்ட? ஐயா அண்ணாச்சி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை இப்படி பார்த்தது இல்லை. அதனால தான். நான் இங்க எப்படி வந்தேன்? என்ன யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க? எனக்கு தெரிஞ்சாகணும் எஸ்பி, எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு தெரிஞ்சாகணும் எஸ்பி. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தது? இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா யாரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா யாருன்னு தெரியல. ஸ்டேஷனா? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ சார், ஃபோன் சார். சார் சொல்லுங்க சார். நான் எஸ்பி பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். அண்ணாச்சி கொண்டு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்காரு. அண்ணாச்சியே மென்டல் ஆமாய்யா சார். சேர்த்துருக்காங்க சார் நம்ம ஸ்டேஷன்ல யாரும் பண்ணல சார். நல்லா தெரியுமா? எஸ் சார். அப்படி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே நீங்க எனக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷியோர் சார், டெஃபினெட்லி சார். ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். யோ பாத்தியாயா, எவனோ ஒருத்தன் அண்ணாச்சியே மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாயா. அண்ணாச்சிக்கு வச்சுட்டானுங்க ஆப்பு. கடவுள் இருக்காருயா. அண்ணாச்சி என்னாச்சு? இல்ல இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நீ சொல்றா, நீ சொல்றா, நீ சொல்றா. நான் பைத்தியமா? இல்ல நீ சொல்றா, நீ சொல்றா. நீ யாரு சொல்றா? நான் பைத்தியமா? அண்ணாச்சி அவன் யாருன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்கடா பார்க்க போற? செத்த பின்னாடி எனக்கு செலவு வச்சு பார்க்க போறியா? நான் உயிரோட இருக்கும் போது எல்லா மரியாதையும் எனக்கு கிடைச்சாகணும். என்ன போய் ஒரு நாள் 24 மணி நேரம் பைத்தியமா உட்கார வச்சுட்டானடா. யாராவன்? யாராவன்? அவன் வாழ்நாள் முழுக்க பைத்தியமா தெரு தெருவா அலையணும். அலைஞ்சு தீரணும். அண்ணாச்சி அவன் எந்த ஏரியா எப்படி இருப்பான்னு ஒரு சின்ன ஒரு அடையாளம் சொல்லுங்க அண்ணாச்சி. அவனை நான் ஒண்டிலான் பண்ணிடுறேன் அண்ணாச்சி. எப்படி இருப்பானா? கருப்பா, கொஞ்சம் சிவப்பா, குள்ளமா, கொஞ்சம் உயரமா, குண்டா, கொஞ்சம் வள்ளியா. போதுமே? கேட்கிறப்பா கேள்வி. வந்தவன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு போவா. அண்ணாச்சி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, அவனை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய் ஏய் ஏய், நீ என்ன கொலம்பஸா? அமெரிக்காவையா கண்டுபிடிக்க போற? பட்ட பகல்ல பப்ளிக்ல எல்லாத்து முன்னாடியும் கண்ணுல மண்ணை தூவிட்டு அண்ணாச்சி கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிட்டாடா. யாரா அவன்? யாரு அவன்? யாரா இருந்தாலும் சரி அண்ணாச்சி, அவனை பீஸ் பீஸா வெட்டி பார்சல் பண்ணி உன் காலடியில போடுறான் அண்ணாச்சி. பார்சல் பண்றியா? நீ என்ன கொரியர் சர்வீஸ்ல வேலை பார்க்கற? ஏய், பேசுறவன் செய்ய மாட்டான், செய்யறவன் பேச மாட்டான். பேசாதீங்கடா. இந்த விஷயம் வெளியே தெரியாம மட்டும் பாத்துக்குங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சத்தியமா அந்த ஆள் தான் அண்ணாச்சின்னு எனக்கு தெரியாது சார். அந்த ஆளை பார்க்கறதுக்கு அப்படியே பைத்தியக்காரன் மாதிரியே இருந்தான் சார். 100% பைத்தியக்காரன். டேய், நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றவன்லாம் ஒரு வகையில பைத்தியம் தான் சார். நார்மல் மென்டாலிட்டி உள்ள யாரும் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட மாட்டான் சார். டேய், அண்ணாச்சி பத்தி எதுவும் மூசா தெரியாம ஒண்ணும் பேசாத. இங்க பாரு ஆரான், தன்னை இப்படி பண்ணது யாருன்னு அண்ணாச்சிக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதனால நீ தப்பிச்ச. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு அவர் கண்ணில் மாட்டாம இரு.
சார் நான் தெரியாம தான் செஞ்சேன். அதுக்காக நான் பயந்து ஒளிஞ்சுலாம் வாழ முடியாது சார். இது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வராம பாத்துக்கன்னு சொல்றேன், புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். போலாம். போலாமா? எங்க போலாம்? எங்க வேணாலும் போலாம். ஓகே. அண்ணாச்சி, ஆறான நான் பார்த்துட்டேன். பாத்தியா? விடாத, அவனை ஃபாலோ பண்ணு, அவனை லாக் பண்ணு. வண்டியாரா? ஏய், சும்மா பிரேக் போடாத. என்ன ஆஃப் ஆயிடுச்சா? என்னாச்சு? பெட்ரோல் அடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? உன்னை ஃபாலோ பண்ண சொன்னார்ல. அடோ அடோ சந்தியா, என்ன? நீ ஏறு. ஏய் வண்டி நான் பாத்துக்கிறேன், நீ ஏறு. நீ எப்படி வருவ? நான் வரேன்னு சொல்றல, நீ போ. ஆரான், நீ போ. கலைஞர் நகர்ல விட்டுருப்பா. ஓகே சார். நீ ஏறு சந்தியா, நான் வண்டி ரெடி பண்ணிட்டு வரேன். பாத்து போ. சரி, நீ கால் பண்ணு. ஓகே, கால் பண்றேன். பை. மறந்துடாத. ஆரான், பை. பை பை. அவனேதான்டா. வாடா வாடா. ஏய், சீக்கிரம் வாடா.
மார்னிங் சார். என்னையா உங்க ஏரியாவில் நாளைக்கு எதிர்க்கட்சி ஊர்வலம் நடக்குதா? ஆமா சார். பந்தோபஸ்து ஏற்பாடுலாம் எப்படியா இருக்கு? பந்தோபஸ்து பக்காவா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாம ஊர்வலம் அமைதியா நடக்கும் சார். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பந்தோபஸ்தை கேன்சல் பண்ணு சார். ஊர்வலம் நடக்கிறது அண்ணாச்சி ஏரியாவில், ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்க ஸ்டேஷன்ல இருக்க பழைய கேஸ் ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்துரு. உனக்கு 2 நாளைக்கு இங்கே தான் வேலை. அப்புறம் எஸ்ஐ பிசி எல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்துரு. உங்களுக்கு 2 நாளைக்கு ஸ்டேஷன் டியூட்டி இங்கே தான்யா. என்ன புரியுதா? சார், ஊர்வலம் நடக்கிறது அண்ணாச்சி ஏரியாவில், ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, யோ ஊர்வலமே நடக்காதுன்னா அசம்பாவிதம் எப்படியா நடக்கும்? சொல்றதை செய் போ. எஸ் சார். போராடுவோம் போராடுவோம் மக்களுக்காக போராடுவோம் 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 மக்களுக்காக போராடுவோம் 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 மக்களுக்காக போராடுவோம் 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 மக்களுக்காக போராடுவோம் 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 மக்களுக்காக போராடுவோம். இந்த ஊர்வலம் நடக்காதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா இதை நம்ம நடத்திட்டோம். இனிமே நம்ம போடுற கோஷம் இந்த அரசாங்கத்தை அதிர வைக்க போகுது. போராடுவோம் போராடுவோம் மக்களுக்காகவே போராடுவோம். எந்த பேப்பர் எடுத்தாலும் சாதனை பண்ணிட்டோம்னு தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கீங்களே, எதியா சாதனை? அப்படி என்ன செஞ்சிட்டீங்க? படிச்ச பட்டதாரிகள்லாம் வேலை கிடைக்காத விரத்தில தூக்கு மாட்டி தொங்குறானே, அதுவா சாதனை? அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம விலைவாசி வெண்ண தாண்டி போயிட்டு இருக்க, இதுவா சாதனை? ரவுடிகள்லாம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு காட்டு தர்பார் நடத்துறாங்களா, அதான் சாதனையா? இதற்காக நாம் போராட வேண்டும். இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். வசதியா இருக்கிறவங்க வசதியா தான் போயிட்டு இருக்கான். மற்றவங்க எது என்ன சொல்லுங்க? உங்க ஆட்சியில உங்க மேலே கேஸ் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறீங்களா, அதான் சாதனையா? இன்னும் எவ்வளவு இருக்கு. இதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னமும் போராடணும். நாம இந்த ஊர்வலத்தை அகிம்சை முறையில நடத்தி வர்றதுனால சில விஷக்கிருமிகளை இதை தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தாங்க. அதுக்கு காவல்துறை நமக்கு உதவி கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர்வலம் அமைதியாக நடக்கும், கண்டிப்பாக வெற்றி பெறும். இதை எந்த தீய சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த போராட்டத்துக்கு பிறகு நல்லாட்சி மலரும் என்று நம்புவோம். அதற்கான நல்ல தொடக்கமாய் இந்த போராட்டம் அமையட்டும். போராடுவோம் போராடுவோம் மக்களுக்காக போராடுவோம். 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 வணக்கம் அண்ணாஜி, அவசரமா வர சொல்லிருந்தீங்களாமே, என்ன விஷயம் அண்ணாஜி? ஒன்றும் இல்லை, பக்கத்தில் பொன்னுசாமி ஹோட்டலில் மட்டன் பிரியாணி சாப்பிடலான்னு நினச்சேன். போகலாமா? அண்ணாச்சி என்னையா சாப்பிடுவில்ல? நான்வெஜ்ஜியா? சாப்பிடுவியா மாட்டியா? சாப்பிடுவோம் அண்ணாச்சி. ஆனா நான் வெஜ். தோபர், அண்ணாச்சிக்கு பிடிக்காத உயிரை தான் எடுத்து பழக்கம். தேவையில்லாம உலகத்துல எந்த உயிரும் எடுத்து பழக்கம் இல்லை. எனக்கு பிடிக்காதவங்க லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துட்ட. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணாச்சி நான் என்ன தப்பண்ண அண்ணாச்சி? யோ போலீஸ் எப்படியா வந்தது? எப்படி வந்தது? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ண? அண்ணாச்சி நான் போலீஸ் பந்தோபஸ்து போடவே இல்லை அண்ணாச்சி. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அண்ணாச்சி. யோ அந்த தங்கத்தோட ஊர்வலத்தை நடத்தி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். அவன் ஆட்சியை மட்டும் அமைச்சிட்டான்னு வை, அப்புறம் நமக்கெல்லாம் ஆப்பு தான் ஆப்பு. ஏற்கனவே இந்த ஆட்சி இப்போ அப்போன்னு இருக்கு, அதுல இது வேற. இந்த ஆட்சி மட்டும் கலைஞ்சிருச்சு, அப்புறம் நமக்கெல்லாம் சங்குதான். அண்ணாச்சி அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் 2 நாள் என் கஸ்டடியில தான் இருக்கான். எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாமே இங்க தான் இருக்காங்க. அங்க வந்தது நிச்சயமா போலீஸா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அண்ணாச்சி. அப்ப வந்தவன் என்ன வாட்ச்மேனா? அண்ணாச்சி வந்தவன் போலீஸ் கிடையாது அண்ணாச்சி. அவன் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஆள் அண்ணாச்சி. அவனை நான் பார்த்திருக்கேனே. அவன் பேர் ஆரா அண்ணாச்சி. என்ன சொல்ற? ஆரா அண்ணாச்சி. சொல்ல தெரிஞ்சுக்கிட்ட என்னடா பண்றீங்க இவ்வளவு நாள்? அவன் பேர் தெரியும், நான் ஏரியா தெரியாது அண்ணாச்சி. அண்ணாச்சி இது போதும் எனக்கு. சாதாரணமான ஒருத்தன் போலீஸ்னு சொல்லிக்கிறது எவ்வளவு பெரிய இல்லீகல் தெரியுமா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அண்ணாச்சி, நான் பாத்துக்கிறேன். ஐஜி கிட்ட இருந்து போனு, நீ டென்ஷன் ஆகாம பேசு. எஸ் சார். சொல்லுங்க சார். எஸ் சார். சார் சார் ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். என்ன டிரான்ஸ்பரா? ஆமா அண்ணாச்சி. எஸ்பி செந்தில் வடிவு, உன் சேவைக்கு மிக்க நன்றி. கிளம்பு. டேய், அவன் பேர் தானே தெரியும், அவன் ஜாதகமே எனக்கு வேணும். சரிங்க அண்ணாச்சி.
வாங்க அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. அண்ணாச்சியே வந்திருக்கேன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்? விஷயம் பெருசா தான் இருக்கும். யார போடணும் சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன். உங்க ஏரியா தான். அவன் பேர் ஆரான். ஆரான்? விளையாடுறீங்களா? என்ன கேரம் போட சொன்னேன். நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லலையே. அண்ணாச்சி, உலகத்துல யாரா இருந்தாலும் உங்களுக்காக போட்டு தள்ளுவேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பண்ணிருக்கேன்ல. ஆனா ஆரான நோ சான்ஸ். அதான் ஏன்னு கேக்குறேன். அண்ணாச்சி, உங்களுக்காக எத்தனையோ மர்டர் நாங்க பண்ண போனப்பெல்லாம் குத்துயிரும் கொலையுருமா தான் வந்திருக்கோம். அப்ப எங்க எல்லாரையும் காப்பாத்துனது ஆரானுடைய அம்மா தான். ஆரானுடைய ஃபேமிலி இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஏரியாவே இல்ல. அதனால ஆரான நோ சான்ஸ். அப்ப இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்கிற? அண்ணாச்சிக்கு ஒருத்தன் எதிரினா அவன் உனக்கு எதிரி இல்லையா? நிச்சயமா ஆறாம் மேல யாரும் கை வைக்க முடியாது. கைய வைக்கவும் விட மாட்டேன். அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம்? வேணா அவனு பண்ணுங்க. ஏரியா விட்டு அவன் வெளில வந்தா உங்களால முடிஞ்சா அவனை போட்டு தள்ளுங்க. அப்படிங்கிற? ஓகே ஓகே ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். நீ கண்டினியூ பண்ணு. ஹாய். ஹாய். ஒன்றும் இல்லை, பேசணும்னு தோணுச்சு. வீட்டில் யாரும் இல்லையா? யாரும் இல்லை, ஆனா நான் மட்டும் இருக்கேன். ஃபிகரும் மொக்க ஜோக் அடிக்கிற? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓகே சொல்ற வரைக்கும் தேவதை, இப்போ மொக்க ஃபிகரா? ஹேய், சீரியஸா இருந்துக்காத, ஜஸ்ட் ஃபார் ஃபன்யா. சரி, அதான் வீட்டில் யாருமே இல்லையா? நான் வேணா வரட்டுமா? ரொம்ப மூட்ல இருக்க போல இருக்கு. இதோடா மூட வேண்டியதை மூடாம இருந்தா மூடு தானே வரும். ஹேய், நான் பார்த்தது நேர்ல இல்ல, என் மனக்கண்ல. ஓகே, ஏய், நம்ம எங்க பார்க்கலாம்னு சொல்லு. பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்ன்ற. பார்க்கணும்னு வந்தா என்ன பண்ணுவியோ? ஏய், நீ ரொம்ப ஏடா கூடமா பேசுற. ஏடா கூடம்? அதுலயும் பாத்தியா ஏ இருக்கு. ஏ இல்லாம லவ்வே கிடையாதுமா. டேய், நான் எங்க மீட் பண்ணலாம்னு கேட்டேன். ஓகே ஓகே, கோச்சுக்காத. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீயே சொல்லு. எங்க போலாம்? மச்சான், அந்த காசு அண்ணாச்சிக்கா எவ்வளவு பண்ணிருக்கான் தெரியுமா? அவனே தூக்கிட்டான்டா. நம்மள தூக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நிறுத்துறா, நம்ம ஆளுங்க யாரும் அண்ணாச்சில ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா நம்ம ஏரியா ஆளுங்கெல்லாம் அண்ணாச்சிக்கு ஆப்போசிட் ஆயிட்டாங்கடா. இனிமே அண்ணாச்சி வசம் நம்ம ஏரியா பசங்க எவனும் போக மாட்டானுங்க. அப்படியே அண்ணாச்சி ஏரியாக்குள்ள வந்தாலும் அவனுக்கு சங்குதான். ஆனா ஒண்ணு மச்சி, நம்ம ஏரியால இருக்கிறது நமக்கு சேஃப். வெளியில போனோம் நாம காலி. மச்சான், எக்காரணத்தை கொண்டு வெளியே போயிடாத. அதுவும் தனியா வெளியே போனீங்கன்னா மாட்டிக்குவேன். டேய், அவனும் மனுஷன் தானே, மிருகம் ஒண்ணும் இல்லையே. நீங்க வேணா பயப்படுங்கடா, ஆனா நான் பயப்பட மாட்டேன். பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் பூ மாதிரி இருப்பேன். கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், பூகம்பம் தான். கரெக்டா மச்சான், அவன் என்ன கிழிச்சுறத பாத்துலாம் நம்ம. ஹைடா. நான் உனக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சரி, நீ அங்கே இரு, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே ஓகே, பை. பை. யாரா? சந்தியா பேசுனடா. என்னவா? வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எது? டேய், தனியா போறா? லவ்வரை பார்க்க போறேன்டா. ஊரையவா கூட்டிட்டு போக முடியும்? அது சரி. ஹாய். சாரி சந்தியா. கோமா? ஆமா. அதானே சாரி சொல்லிட்டேன்ல. சரி, எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ். உனக்கு? ஒண்ணும் வேண்டாம். பெரர் சார்,
ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஒன்று வேண்டாம் சார். புரியல. 2 கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே சார். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? சடிக்கல். எப்படி இருக்கேன்? அழகா தான் இருக்க. அழகானா சுமாராவா சூப்பராவா? சூப்பரா இருக்க. போய் தானே சொல்ற. அதான் தெரியுதுல்ல. எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்க. ஏய் அந்த அண்ணாச்சினால பிரச்சனைன்னு சொன்னியே, அது சால்வ் பண்ணிட்டியா? அது தீர மாதிரி தெரியல. அதனால மேக்ஸிமம் வெளியே சந்திக்க வேண்டாம், காலேஜ்லயே பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன் சந்தியா. உன்னை அண்ணாச்சி ஆளுங்க ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. சந்தியா சந்தியா அப்படியே திரும்பி பார்க்காத, அப்படியே ஏ இதை பாரு சந்தியா, அப்படியே கேஷுவலாக இரு, திரும்பி பார்த்துறாத. அண்ணாச்சி ஆளுங்க நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால நீ ஆளுன்னு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. நீ கிளம்பு. நீ எப்படி வருவ? என்னை பற்றி கவலைப்படாத, நீ கிளம்பு. நான் வரேன் சார். டேய் ஆளை காணும்டா. எங்கடா போனாங்க? அதுக்குள்ள எங்கடா போனா? டேய் இங்க தான இருந்தா, தேடுங்கடா. டேய் அந்த பக்கம் பாருடா. டேய் நல்லா பாருடா. டேய் எங்கடா போயிருப்பா? சரி வாடா. டேய் இங்க இல்லடா. தப்பிச்சாடா, விட்டக்கூடாதுடா. எங்கடா போனாங்க? வாடா. மிஸ் ஆயிட்டா. ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்குற? ஏதோ பிரச்சனையா? சொல்லுடா. ஒன்றும் இல்லைம்மா. நான் உன் அம்மாடா. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சொன்னா கேளுமா. எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. தேவையில்லாம பெரிய மனுஷங்களை பகச்சுக்காதடா. வழியில ஒரு பள்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணு அதை தாண்டி போகணும், இல்ல அதை சுத்திக்கிட்டு போகணும். நீ அதுலதான் குதிப்பேன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதுக்குப்பா அந்த பிரச்சனை எல்லாம்? அம்மா சொல்றத கேளுடா. சரிம்மா. ஹாய் சந்தியா. ஹாய். எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் பார்க். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி சந்தியா, என்னால வர முடியாது. வாட்? நீ கண்டிப்பா வர. நான் உன்னை பார்க்கணும். இல்ல சந்தியா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் சந்தியா. ஓகே பை. சார் ஒரு நிமிஷம் வெளியே இருங்க சார். பல்ஸ் நார்மலா இல்ல டாக்டர். சார் ஒரு நிமிஷம் வெளியே இருங்க சொல்றேன்ல, ப்ளீஸ் போங்க சார். டாக்டர் கொஞ்சம் பிபி பாருங்க, சீக்கிரம் பாருங்க. கண்ணு தரங்கம்மா. டாக்டர் நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கு. இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ற தவிர வேற வழி இல்லை. அதனால ஆப்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த டொனேட்டர் கூட ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? Nothing, ma. Don't worry. டாக்டர், சந்தியாவுக்கு என்னாச்சு? நீங்க அந்த பொண்ணுக்கு ரிலேஷனா? இல்ல டாக்டர், நான் அவளோட காலேஜ் மேட். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவ ஆல்ரெடி என்னோட பேஷண்ட் தான். இத்தனை நாள் அவ உயிரோட இருக்கிறதே ஆச்சரியமான விஷயம். அந்த பொண்ணோட கிட்னி ரொம்ப ரொம்ப ரேர் குரூப், ஏபி பாசிட்டிவ். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். அவங்க பேரண்ட்ஸும்
எவ்வளவோ பணத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. பட் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அவங்களால அரேஞ்ச் பண்ணவே முடியல. கடைசியில ஆண்டவன் விட்ட வழின்னு விட்டுட்டாங்க. பாவம். சப்போஸ் ஏபி பாசிட்டிவ் கிட்னி கிடைச்சா அவளை காப்பாற்ற முடியல டாக்டர். அதுதான் ஒரு பேத்தட்டிக்கான விஷயம். அப்படியே கிடைச்ச ஆபரேஷன் பண்ணாலும் 90% பழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 10% சான்சஸ் இருக்குல்ல டாக்டர்? அது மேபி தான், பட் நாட் கன்ஃபார்ம். ஆனா கிட்னி கிடைக்கணுமே. டேக் கேர் ஆஃப் ஹர். படுத்துக்கோ. என்ன டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்களா? டேய், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு சாவே வராதுடா. எனக்கு ஒரு ஆசை, இல்லைன்னா ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். சொல்லவா? இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன்னா கோவிலூர் மாரியம்மன் அருளால தானே நம்புறேன். அந்த அம்மனை தரிசனம் பண்ண பிறகுதான் நீ எனக்கு கிடைச்ச. எனக்காக இப்ப அந்த கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் கொண்டு வரணும். சேவியா? என் சந்தியாவுக்காக என் உயிரையே கொடுப்ப. இதை செய்ய மாட்டேனா? சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அண்ணாச்சி, நான் சந்தியா பேசுறேன். ஆறான கோவிலூர் மாரியம்மன் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏற்கனவே 2 தடவை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க பெரிய ஆளுங்கிறது உண்மைனா ப்ளீஸ் இப்பவாவது அவன் கதையை முடிச்சிருங்க. கவலையே படாதமா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி தான் நடக்கும். சரியா? டேய், இனி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. காலத்துல நானே இறங்குறேன்டா. இவர் எதுக்காக இங்க வராரு? சிஸ்டர், சந்தியாவை ஐசியூ வார்டு மாத்திருக்காங்களா? எந்த பக்கம் போகணும்? ரைட் சைடு 3வது ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ. ஓகே. சிஸ்டர், சொல்லுங்க. யார் அவரு? நீங்க அட்மிட் பண்ணீங்க சந்தியா, அவங்களோட அப்பா தான் அவரு. சந்தியாவோட அப்பாவா? விசிட்டிங் ஹவர்ஸ்ல வந்து பாருங்க. சரிங்க. மத்த நேரத்துல யாரும் வந்து பார்க்க கூடாது. சரிங்களா? அவர் தானே நீங்க கேட்டீங்க? சந்தியா எப்படி அமைச்சா இருக்கா? பரவாயில்லடா. கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கா. போயிட்டு வந்துடலாமா? போலாம்டா. ஹலோ சார், நீங்க தானே ஆராம்? எஸ். நீங்க தானே டொனேட் பண்றதா சொல்லியிருந்தீங்க? ஆமா. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் சார், வெளியில போக கூடாது. உங்களுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. ஒரு நிமிஷம் மச்சான், நீ மட்டும் போயிட்டு வந்துறியா? கோவிலூர் அம்மன் கோயில் தெரியும்ல? தெரியும் மச்சான், அந்த கோயில் தானே. நான் போயிட்டு வரேன், நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பிரசாதத்தை மறந்துடாத. சரிடா. டாக்டர், என்னோட உயிரை காப்பாற்ற வந்த அந்த கடவுளை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும். முடியுமா? என்னமா சொல்ற? உன்னை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணது அந்த பையன் தானா?
புரியல. அவனை விடாதீங்க. இந்த அண்ணாச்சியவை ஓட வச்சிட்டியடா. ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கூட தங்க பதக்கம் வாங்கியிருப்பேன். அவனை எதிர்பார்த்து வந்த, நீ சிக்கிட்ட. நீயும் சாக வேண்டியதுதான். அந்த ஊர்வலம் நடக்க காரணமே நீதானே. நாளைக்கு உனக்கும் ஊர்வலம். டாக்டர், சந்தியாவுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இந்த மாதிரி கேஸ்ல 100ல 10 பேருக்கு தான் செட் ஆகும். 10ல 2 பேருக்கு தான் 100% செட் ஆகும். உங்க பொண்ணு அந்த 2 பேர்ல ஒருத்தி. சந்தியா நல்லா இருக்கா. இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர், தெய்வம் போல என் பொண்ணுக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க கும்பிட வேண்டியது ஆரானையும் ஆண்டவனையும் தான், என்ன இல்ல. ஹாய், what a surprise. ஒரு ஃபோன் கூட பண்ணல. வா உட்காரு. பரவாயில்ல. ஹெல்த் எப்படி இருக்கு? ஓகே, இந்தா. இது எதுக்கு? நீ செஞ்ச உதவிக்கு நன்றி மாதிரி. ஏன் இப்படிலாம் பேசுற? என்ன இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்தாத சந்தியா. நீ வேற நான் வேறையா? அப்ப என்ன லவ் பண்ணுது? போய். அப்போ ஆசையா அன்பா பழகினது நடிப்பு. ஏன் சந்தியா? எங்க அப்பாவையும் என் குடும்பத்தையும் நடுத்தருவில் நிக்க வச்சியே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு பழி வாங்கதான் உன் கூட பழகுன. லவ் பண்ற மாதிரி நடிச்ச. போதும் சந்தியா, போதும். வலிக்குது சந்தியா. வலிக்குதுல்ல? வலிக்குதுல்ல? அதான் எனக்கு வேணும். நல்லா வலிக்கணும். அது போதும். உன்னோட லைஃப்ல சந்தியாங்கிற ஒருத்திய நீ சந்திச்சதே இல்லை, சந்திக்க போறதும் இல்லை. மறந்துடு. சந்தியா, ஆராம், என்னப்பா? என்னாச்சு? என்ன சொன்னா? எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டேம்மா. எதெல்லாம் நடிப்பா? என்ன லவ் பண்ணுது, என் கூட பழகுனது எல்லாமே தாங்க முடியல. ஒரு பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணாமே வேணா இருப்பா. ஆனா லவ் பண்ற மாதிரி நடிச்சேன்னு சொல்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பொய். நீ வேணா பாரு, அவளால உன்னை மறக்க முடியாது. கண்டிப்பா உன்னை தேடி வருவா பாரு. இதுக்கெல்லாம போய் அழுவாங்க. கண்ணத்தோட அழாத.
சந்தியா, ஏன் தனியா உட்காந்துருக்க? என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு ஆரான பார்க்கணும்னு ஆசை இல்லையா? ஆனா என்ன பார்க்கணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். வேண்டான்னு சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியலப்பா. இப்ப அந்த பையன் மேல எனக்கு கோபம் இல்லம்மா. ஏன்னா தப்பு செஞ்சது நான் தானே, அதனால என்ன போலீஸ் பிடிச்சாங்க. புரியல? நான் லஞ்சம் வாங்கினது உண்மைதாம்மா. லஞ்சம் வாங்குறது தப்பு தானே. ஆரா உன் மேல உயிரியே வச்சிருக்காமா. ஒரு தடவை அவனை போய் பாருமா. எனக்கும் அவனை பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா வெளியே வந்தா அவனோட உயிருக்கு ஆபத்துப்பா. அண்ணாச்சி அவனை உயிரோட விடமாட்டான். அதனாலதான் நான் அவனை அவாய்ட் பண்றேன். இப்படி அமைதியா இருந்தா எப்படி? சந்தியா, உண்மையை சொல்லு. நீ யாரா லவ் பண்ணது எல்லாரும் நல்லா தெரியும். இப்ப ஏன் அப்படி பண்ற? நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட உயிரை பத்தி கூட அவன் கவலைப்படல. அவனை போய் வேண்டான்னு சொல்லிட்டேடி. சி, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் பாரு. எங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கு. ஆரான பத்தி உங்க எல்லாத்த விட எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். தவறு யார் பண்ணாலும் உடனே பிடிச்சு கொடுத்துருவான். ஏன்னா he is a friend of police. போலீஸின் நண்பன்.
நீ சொல்ற விஷயத்தை பொறுத்தளவு தப்பு எங்க அண்ணன், அதாவது உங்க அப்பா மேலதான் உனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆறான பழிவாங்க தான் அவனோட பழகின லவ் பண்ண நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. சத்யா, நீ உண்மையை சொன்னாதான் என் சைட்ல ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும். தயவு செய்து சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு சத்யா. சித்தப்பா, நான் உண்மைதான் சொல்றேன். ஆறான பழிவாங்க தான் பழகுன. சித்தப்பா, எப்பவுமே நாம ஒரு தப்பு பண்ணிட்டா அது தப்புன்னு நம்ம மனசு ஒத்துக்கிறது இல்லையே. அந்த நிலைமை தான் இப்ப எனக்கு. ஆறான நான் உண்மையா லவ் பண்ற மாதிரி நடிச்சேன், நம்ப வச்சேன். ஆனா அவன் என்ன உண்மையா லவ் பண்ணான். அந்த சமயத்துலதான் ஆறான கொல்ல அண்ணாச்சின்னு ஒருத்தர் அலையறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அண்ணாச்சியை போய் பார்த்தேன். அண்ணாச்சி, என் பேர் சந்தியா. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆரான் என்னோட காலேஜ் மேட் தான். ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்த என்னோட ஃபேமிலி அவனாலதான் இப்ப நிம்மதி இல்லாம இருக்கு. அவன் என்ன லவ் பண்றான், நானும் அவனை லவ் பண்றதா நம்பிக்கிட்டு இருக்கான். நம்ப வச்சிருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துக்கு என்ன பார்க்க தனியா தைரியமா வந்த ஒரே பொண்ணு நீதாமா. வெரி குட். இனிமே அந்த ஆறான் தப்பிக்கவே முடியாது. எனக்கும் அவனை பழி வாங்கினாதான் நிம்மதி. நீ ஒண்ணு பண்ணு, நீ அவனை எங்க எப்போ சந்திக்கிறேங்கிற மேட்டரை மட்டும் பாஸ் பண்ணு. மத்தத நம்ம பசங்க பாத்துக்குவாங்க. ஓகே அண்ணாச்சி, பை பை. இந்த சமயத்துலதான் ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினா. அப்பவாவது நீ மனசு மாறி இருக்கலாம்ல. மாறுச்சு. நானும் அப்பாவும் அண்ணாச்சியை போய் பார்த்தோம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். வச்சிரு. வணக்கம் அண்ணாச்சி. என்ன விஷயம்? அண்ணாச்சி, உங்களுக்கே தெரியும், இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். உயிரோட இருக்கேன்னா அதுக்கு ஆறான் தான் காரணம். அன்னைக்கு எனக்கு இருக்க சூழ்நிலை அப்படி. அதான் பழிவாங்க நானும் துடிச்சேன். ஆனா இப்ப ஆறான நான் நிஜமாவே லவ் பண்றேன். தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. கேட்டீங்களா? அப்போ கொலை பண்ணுங்கன்னா இப்ப பண்ணாதீங்கன்றா. அப்ப லவ் பண்ணலையா, இப்ப லவ் பண்றாங்களா? இந்த குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுலாம் வேண்டாம். கிளம்பு கிளம்பு. எனக்கு கோபம் வந்தது, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கையடியா. அண்ணாச்சி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம சொல்லிட்டா. நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அந்த ஆறான விட்டுடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அப்படியா? அண்ணாச்சி, யோ, உன் பொண்ணை கேட்க மாட்டேன். அந்த மாதிரி வீக்னஸ் எனக்கு இல்ல. அந்த வீக்னஸ் இருக்கிறவன் தலைவனாவே இருக்க முடியாது. நான் சாகுற வரைக்கும் தலைவனாவே இருப்பேன். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அந்த ஆறாட மறந்துரு. உனக்காக உடம்புல இருந்து ஒரு பார்ட்டியை கொடுத்துருக்கான்னா டீப்பான லவ் தான். அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில நான் கிராஸ் பண்ண மாட்டேன். விட்டுறேன் விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். நான் ஒத்துக்கிட்டேன். சந்தியா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன யாரும் நினைச்சல. சரி, அதை விடு. அண்ணாச்சி இப்ப செத்த பாம்பு. அவன் மேல என்கவுண்டர் போட்டாச்சு. ஒண்ணு யாருக்கும் தெரியாம அவன் தலைமறைவா வாழணும், இல்லனா போலீஸ் துப்பாக்கிக்கு பலி ஆகணும். அவ்வளவுதான் அவன் கதை. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. உனக்கு உயிர் கொடுத்த ஆறானோட உயிரை தயவுசெய்து எடுத்துறாத. போ, போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. சார், இது ஒரு இடத்துல போட்டிருக்கு சார், இது ஒரு இடத்துல சொல்லிடுங்க சார். ஆமா சார், சொல்லிட்டேன். தலைவர,
நம்ம ஊர் பாலம் பாதியில நிக்குது. நீங்க மனசு வச்சா கட்டி முடிச்சிடலாம். கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அதை பத்தி அமைச்சரவையில பேச்சுவார்த்தை நன்னா இருக்கு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா. ஐஜி சார், சரி. அண்ணாச்சின்னு ஒருத்தன் ரவுடி, பெரிய ரவுடி. எவ்வளவு கொலை, எவ்வளவு அட்டுழியம், அநியாயம். இது வரைக்கும் யாரும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கல. ஏன்? இது வரைக்கும் நடந்தது அவங்க ஆட்சி. இப்ப நடக்கிறது நம்ம ஆட்சி. ஆமா தலைவர். நியாயம் வேணும், நியாயம் வேணும். அண்ணாச்சி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க பப்ளிக் பயப்படுறாங்க சார். நான் கொடுத்துட்டா எவிடன்ஸ் இருந்தா உடனே ஆக்ஷன் எடுக்கலாம் சார். இந்த அண்ணாச்சி செய்த கொலைக்கு இதுல ஃபுல் டீடைல் இருக்கு. இது போதுமா? நான் என்ன சார் பண்ணணும்? சுட்டு தள்ளணும். என்கவுண்டர்ல சுட்டு தள்ளணும் அவனை. எஸ். ஆமா தலைவர். சுட்டு தள்ளணும். ஓகே சார். ஏய் சந்தியா நில்லு. என்ன பண்ற? வேணாம் வேணாம் சொன்ன கேளுங்க. என்னமா பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு இப்ப தேடி ஓடி வந்திருக்க? ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றது மட்டும் என்ன நியாயம்? நியாயத்தெல்லாம் பார்த்தா ரவுடியா இருக்க முடியாதுமா. நீ அக்ரிமெண்ட்ட மீறிட்ட, அதனால நானும் மீறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்ம பண்ணிட்டேன். சாரிடா. I love you. I love you, Arun. ஏய் போதும் போதும் வாடி. ஏய் அடிங்கடா. ஏய் ஓகே 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 ஓகே. உங்க லவ் உண்மையான லவ் தான். நீங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். டேய் நீங்க எல்லாரும் அடிச்சதுக்கு ஆறாங்கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. டேய் அண்ணாச்சி என்னடா சொல்றாரு? கேளுங்கடா. மன்னிச்சிருங்க பாஸ். மன்னிச்சுக்கு பா. சாரி பா. டேய் நம்ம கார்ல இருக்கிற மாலை எடுத்துருவாங்க. ரவுடியாச்சா தப்பு தப்பா செஞ்சு அதுலயே சந்தோஷமா இருந்துட்டேன். அதான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ உங்க லவ் பார்த்து நானே மெல்ட் ஆயிட்டேன். அதனால உங்க லவ் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லது பண்ணா இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கே இப்பதானே தெரியுது. ஏன்டா சந்தோஷம் தானே? சந்தோஷம். சேர்த்து வச்சலாமா? சேர்த்து வச்சலாம். குட்ரா, இந்த மாலை சாமிக்காக வாங்கினது. இந்த நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துமே. இந்தாங்க புடிங்கம்மா புடிங்க. அட புடிப்பா. மாத்திங்க மாத்திங்க மாலையை மாத்திங்க. ஏன் பயப்படுறீங்க? ஒரு ரவுடி இவ்வளவு பண்றானேன்னு பாக்குறீங்களா? ரவுடி திருந்த கூடாதா? திருந்திட்டயா? திருந்திட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? மாத்துங்க. என்கரேஜ் பண்ணுங்கடா. மாத்துங்க மாத்துங்க மாலையை மாத்துங்க. சந்தோஷமா மாத்திக்குங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. டேய் நம்ம வாழ்க்கையில நல்லது செய்யறதுக்கு இதுவே முதல் படியா இருக்கட்டும். வாங்கடா. பட்டா போடாம வச்சுக்கிறட்டா, பட்டாளத்தாம் போல் பாத்துக்கிறட்டா, பட்டாம்பூச்சி போல் சுத்தி வரட்டா, பச்சை மிளகா போல் காரம் தரட்டா, சின்னால பட்டியே கண்டாங்கி கட்டியே முன்னால வந்தன்னு காச்சு புட்டியே, சொல்லாத கேடியே கள்ளாட்டம் ஆடியே சொல்லாம என்னதான் ஏற்றி புட்டியே. பட்டா போடாம வச்சுக்கிறட்டா, பட்டாளத்தாம் போல் பாத்துக்கிறட்டா, பட்டாம்பூச்சி போல்
சுத்தி வரட்டா பச்சை மிளகா போல் காரம் தரட்டா தேனை வச்சு கரைய வச்சு பாலை வச்சு பழத்தை வச்சு கட்டழக செஞ்சு புட்டாமே மொப்பம் பிரம்மனைய மிஞ்சி புட்டாமே கண்ணுக்குள்ள தேட வச்சு முன்ன ஒரு வாழை வச்சு பேரழக வந்து புட்டானே என்ன பிரமிக்கத்தான் வச்சு புட்டானே 300 யானை போல துள்ளி குதிப்பேன் தும்பிக்கைய தூக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் ஐயையோ போன போல ஒன்ன நினைச்சேன் அதனால பால் சொம்ப மூடி மறைச்சேன் சுண்ட வச்ச பாலெல்லாம் சூடாரி போகுமடியே ஹை பட்டா போடாம பச்சுக்கிறட்டா பட்டாளத்தாம் போல் பார்த்துக்கிறட்டா பட்டாம்பூச்சி போல் சுத்தி வரட்டா பச்சை மிளகா போல் காரம் தரட்டா நாக்குக்கு தாவ கணையா நண்டு கறி வச்சிருக்கேன் மூக்கு முட்டை தின்னுக்க மாமா இன்னும் என்ன வேணும் கேட்டுக்க மாமா ஆம்பட்ட வேலையை பாக்குதடி வக்கம் என்ன தாக்குதடி ராத்திரிக்கு பேசிக்கலாமா காமன் புத்திரத்தை வாசிக்கலாமா ஒவ்வொன்னா நான் உனக்கு சொல்லி தரவா உதட்டோட உதடு வச்சு ஆவி தரவா வெட்டி கூதலைக்கும் சண்டை வருமா உன் தேகம் எங்கிட்ட தப்பி விடுமா தூங்காம செட்டு பண்ணி மாங்காவ திங்க வைப்பியே ஹேய், பட்டா போடாம வச்சுக்கிறட்டா பட்டாளத்தாம் போல் பார்த்துக்கிறட்டா பட்டாம்பூச்சி போல் சுத்தி வரட்டா பச்சை மிளகா போல் காரம் தரட்டா சின்னால பட்டியே கண்டாங்கி கட்டியே முன்னால வந்தன்ன சாச்சு புட்டியே சொல்லாத கேடியே கள்ளாட்டம் ஆடியே சொல்லாம என்னதான் ஏற்றி புட்டியே ஹேய், பட்டா போடாம வச்சுக்கிறட்டா பட்டாளத்தாம் போல் பார்த்துக்கிறட்டா ஏய், பட்டாம்பூச்சி போல் சுத்தி வரட்டா பச்சை மிளகா போல் காரம் தரட்டா டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க போடா. ஏய் என்ன நான் கடவுள் ஆரிய மாதிரி லுக்கூட்டுன்னு இருக்க எந்திரா. டேய் முடி ஆலயம் பாரு மோவன உன்னை இந்த ஏரியால பார்த்த போட்டு தள்ளிடுவேன். ஓடுறா. அண்ணாச்சி என்ன செய்ய போறாருன்றது ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது. எங்க ஆளை பார்க்க முடியல. இங்கதான்ப்பா இருக்க. போலீஸ் தொலையால அப்பப்ப குப்பை தொட்டு வெளியில போயிட்டு வரேன். இங்க பாருப்பா, அண்ணாச்சி ஒரு முக்கியமான வேலையை அங்க அனுப்பியிருக்காரு. நாங்க வந்திருக்கிற விஷயம் ரகசியமா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா. டேய் என்னடா இது, உங்க ஏரியால யாராவது சுத்துறாங்க? மச்சான் ஏரியாக்குள்ள புது புது ஆளுங்களா சுத்துறானுங்க. ஒரே டவுட்டா இருக்குது, ஒன்றும் புரியல. சம்திங் ராங். எஸ்கேப் எஸ்கேப். ஏய் வாடா சீக்கிரம். வா 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 சீக்கிரம். ஓடுறா. வா.
நினைச்ச சுட்டுவா. அண்ணாச்சி, போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க, தப்பிச்சு ஓடிடுங்க. எங்கடா குப்பத்தை சுத்தி வளைச்சிட்டாங்க, ஓடுங்க, எப்படியா தப்பிச்சிருங்க. இந்த போலீஸ் வேலையில சேர்ந்ததும் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷனு இவனை என்கவுண்டர் பண்றது தான். அதுவும் என் கையால இவனை போட்டு தள்ளது அந்த கடவுளே எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லணும். ரகசியம் போடி உனக்குள்ளே ரசிப்பேன் காதலா, திரவியம் எல்லாம் நான் தேடி ருசிப்பேன் பாரடா. புதையலை போல உனக்குள்ளே வசிப்பேன் காதலி, உயிரையும் கடந்து உனக்குள்ளே முழுசாய் பாரடி. கனவுகள் எல்லாம் உன்னை தானே கனவில் காண்கிறது, கவிதைகள் எல்லாம் உன் பேர் தானே கவிதை என்கிறது. மழையே மழையே மார்கழி மழையே, மனசுக்குள்ளடை மழையே. சுகமே சுகமே